السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது கண்ணியமான முஹர்ரத்தினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதம் நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வீட்டிலே அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவான். அதே போன்று பரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அனைத்து பிரச்சினைகளையும் நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். சிறப்புக்குரிய மாதங்களாக 4 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதிலே 3 மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் துல் கஅதா, துல் ஹஜ், அதே போன்று முஹர்ரம் மாதம், மற்ற மாதம் ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். சிறப்புக்குரிய மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதிலே நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய துல் கஅதா, துல் ஹஜ்ஜினுடைய மாதத்தை அடைந்தோம். அதனுடைய சிறப்புகளை நாம் பல வீடியோக்களில் பார்த்தோம். அதே போன்று இப்பொழுது நாம் அடுத்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இது இஸ்லாமிய புது வருடம். இந்த முஹர்ரம் மாதம் இதிலும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த முஹர்ரத்தினுடைய மாதத்தில் நாம் அதிகமாக இன்றிலிருந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்க, அல்லாஹ்வினுடைய பரக்கத் கிடைக்க, நம் நோயில்லாத வாழ்க்கை கிடைக்க, கவலைகள் கஷ்டங்கள் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையை தொழுதுவிட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்றால் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இந்த திக்ரை ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு திக்ர். என்ன திக்ர் என்றால் அல்லாஹு ஸமத். அல்லாஹு ஸமத் என்ற இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.